மத்தேயு 8:26. உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் மட்டுமே சந்தோஷத்தையும் அமைதியையும் தர முடியும். அவரால் மட்டுமே சவால்களை சந்திக்கும் மனபலத்தை தர முடியும். இதுதான் உண்மை என்றாலும் தேவபக்தியற்ற அநேகர் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் மன தைரியத்தோடும் அவர்களுடைய சுயமான வழிகளில் வாழ்வதை பார்க்க முடிகிறது. மனிதன் அமைதியையும் சந்தோஷத்தையும் பல வழிகளில் பெற முடிந்தவன்தான். ஆனாலும் அதில் எந்த ஒரு உத்தரவாதமும் இருப்பதில்லை. சில நேரங்களில் அமைதியை பெறுவது தன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதும் அவனுடைய ஆற்றலுக்கு மிஞ்சினதாகவே இருக்கின்றது. சில வேளைகளில் தன்னைத்தான் தைரியப்படுத்திக் கொள்வதும் கூடாத காரியமாக போய்விடுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தேவ நம்பிக்கையின் அவசியத்தையும் தேவனோடுள்ள உறவின் வலிமையும் எவ்வளவு தேவை என்பதை உணர முடியும். ஆம், தேவ நம்பிக்கையும் தேவ ஐக்கியமும் கொண்ட மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தனக்கு தேவையான அமைதியையும் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான். அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் தைரியத்திற்கும் இடமே இல்லாத சூழ்நிலையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அந்த படகில் பயணித்தார்கள். அப்பொழுது அவர்களிடம் தேவ நம்பிக்கையும் விசுவாசமும் ஐக்கியமும் குறைவாகவே இருந்தது. அதனால்தான் படகு காற்றினால் அலைக்கழிக்கப்பட்ட போது பதறினார்கள். தேவனை நோக்கி சத்தமிட்ட போது தேவன் அமைதலை உண்டாக்கினார். இன்று நாமும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கலாம், அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம். அதன் மத்தியில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து தேவனிடத்தில் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை, விசுவாசம், உறவு ஆகியவை எப்படி இருக்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். அவ்வாறு கவனிக்கும் போது நம்முடைய நம்பிக்கை, சந்தோஷம், தைரியம் என எதையும் யாராலும் நம்மிடத்தில் இருந்து எடுத்து போட முடியாது. தேவனுடைய